குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை பார்ப்போமா? குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் தான் மத்திய அரசின் அதிகாரங்கள் என கூறப்படும். இவரின் பெயரில்தான் மத்திய அரசாங்கத்தில், ஒன்றிய அரசாங்கத்தில் நடைபெறும் அனைத்து நிர்வாக செயல்களும் இவரின் பெயரில்தான் நடைபெறும். இவருடைய அதிகாரங்கள் சட்டப்பூர்வமான அதிகாரங்கள், அதாவது டி ஜூர், இங்கிலீஷில் டி ஜூர் அதிகாரங்கள் என அழைப்போம். பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை கொண்ட பிரதமருக்குத்தான் நடைமுறை அதிகாரங்கள், டிஃபெக்டோ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த டிஃபெக்டோ நடைமுறை அதிகாரங்கள் பிரதமரை தலைமையாக கொண்ட அந்த அமைச்சர் குழுவிடம்தான் இருக்கிறது. அந்த அமைச்சரவையினுடைய ஆலோசனையின் பேரில்தான் குடியரசுத் தலைவர் இயங்க வேண்டும். சரி, நிர்வாக அதிகாரங்களை பார்ப்போமா? நிர்வாக அதிகாரங்கள் என்றால் குடியரசுத் தலைவரின் பெயரில்தான் அனைத்து இந்தியாவில் நடக்கிற அனைத்து நிர்வாக செயல்களும் நடைபெறுவதால் இவர் தானாகவோ தன்னுடைய அலுவலர்கள் மூலமாகவோ அனைத்து நிர்வாக பணிகளை செய்கிறார். அதற்காக பிரதமரை இவர் நியமிக்கிறார். பிரதமர் என்றால் 5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் அந்த தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சியினுடைய தலைவரை, பிரதமரை இவர் நியமிக்கிறார். அவருடைய ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார். அதேபோல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற மற்ற நீதிபதிகள், அனைத்து மாநிலங்களில் இருக்கிற உயர் நீதிமன்றங்களின் மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அட்டர்னி ஜெனரல், சட்ட அலுவலர், அட்டர்னி ஜெனரல் மற்றும் கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், கணக்கு தணிக்கையாளர், அவரையும் இவர்தான் நியமிக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையரை இவர் நியமிக்கிறார். தேர்தல் மற்ற ஆணையர்களையும் இவர் நியமிக்கிறார். அனைத்து மாநில ஆளுநர்களையும் இவர்தான் நியமிக்கிறார். அது மட்டுமல்லாமல் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற துணைநிலை ஆளுநர்கள், அதாவது லெப்டினன்ட் ஜெனரல் என அழைக்கப்படுகிற துணைநிலை ஆளுநர்களையும் இவர்தான் நியமிக்கிறார். அது மட்டுமல்லாமல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இது போன்ற ஒரு பணியாளர் நிறுவன அந்த குழுவில் இருக்கிற தலைவர் உறுப்பினர்களை இவர்தான் நியமிக்கிறார். ஃபைனான்ஸ் கமிஷன் அல்லது நிதி ஆயோக் என கூறப்படுகின்ற அந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவரையும் மற்ற உறுப்பினர்களையும் இவர்தான் நியமிக்கிறார். இவ்வாறு நியமித்து இவருடைய பெயரில்தான் பிரதமரை தலைவராக கொண்ட அந்த அமைச்சரவையும் செயல்படும். அந்த அமைச்சரவையில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவு பற்றியும் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி என்னென்ன நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாரோ என்பது பற்றி இந்த குடியரசுத் தலைவருக்கு பிரதமரை தலைவராக கொண்ட அந்த அமைச்சரவை இவரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் யூனியன் அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தாத்ரா போர்ட் பிளேயர், அதாவது மற்ற அந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்கிறதல்லவா, சண்டிகார், கோவாவில் அந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், இது போன்ற யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற அந்த நிர்வாகத்தையும் இவர்தான் மேற்கொள்கிறார். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின் மக்களின் நலனை காக்க, அந்த மக்களுக்காக
தலைவரையும் அந்த குழுக்களின் தலைவரையும் இவர்தான் நிர்வகித்து அந்த ஆட்சியை நிர்வாக ஆட்சியை மேற்கொள்கிறார். ஆதலால் நிர்வாகம் என்றால் இவரின் பெயரில் தான் நடைபெறும். இதுதான். ஆனா இது உண்மையாக செயல்படுகிறாரா, பெயரளவுக்கு செயல்படுகிறாரா என்றால் பெயரளவுக்கு அந்த நாமினல் ஹெட்டு தான். அந்த நாமினல் ஹெட் இருந்தாலும் இவர்தான் இவருடைய கையொப்பம் இருந்தால்தான், இவருடைய கையொப்பம் இடப்பட்டு அந்த ஷீல் முத்திரை பதிக்கப்பட்டால்தான் அந்த சட்டமே செல்லுபடியாகும். ஓகேவா? ஆனால் உண்மையான அதிகாரம் பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவையிடம்தான் இருக்கிறது. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல்.